ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக் கேலக்ஸி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து விண்டோஸ் 11 ஓஎஸில் விஎஸ் கோட் எடிட்டரை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த விஎஸ் கோடுன்றது விசுவல் ஸ்டுடியோ கோட். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், C++ மாதிரி ஒரு லாங்குவேஜஸில் கோடு வந்து டெவலப் பண்ணி ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு யூஸ் டூல் தான். ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் போய் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி இதை உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா, இதில் வந்து சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் இருக்குது. ஸோ உங்கள் இப்போ வந்து ஐடிஎல்இ மாதிரி நீங்கள் எடிட்டரை யூஸ் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட்டிங்லாம் பெருசாக உங்களால் பண்ண முடியாது. ஸோ இந்த எடிட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களோட கோடை வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் ஹைலைட் பண்ணி அதை வந்து ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளால் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அந்த டூல்லேயே நீங்கள் போயிட்டு எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷனில் போயிட்டு அந்த கோடு வந்து ரன் பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து டீபக்கிங் வெரி ஈஸியாக இருக்கும். உங்களால் வந்து டெர்மினலில் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி ரன் பண்ணவும் முடியும். அதே மாதிரி டைரெக்டாக அங்கே ரன் ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கிட் இன்டர்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் வந்து வெர்ஷன் கண்ட்ரோலும் இதனால் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ எப்படி வந்து கோடை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய்ட்டு விஎஸ் கோடுன்றதை சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் விஎஸ் கோடுன்னு சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட் யூஆர்எல்ல code.visualstudio.comனு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து விண்டோஸ் 11க்கு தான் வந்து இந்த கோடை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டைரெக்டாக இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணியாச்சு. லிங்கை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோடிங் விஎஸ் கோடுன்னு வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டாலரும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செட்டப் மெசேஜ் கேட்குது, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த ஃபோல்டரில் வந்து இந்த டூல் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணுன்றதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நான் பை டிஃபால்ட்டாக இதில் என்ன ஃபோல்டர் லொக்கேஷன் காட்டுதோ அதுவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டை ஸ்டார்ட் மெனுவில் க்ரியேட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ நான் அதில் நேம் கொடுத்துட்டு ஓகே, நான் டிஃபால்ட்டாகவே நம்ம விட்டுலாம். நெக்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப்பில் ஐக்கான் க்ரியேட் பண்ணணுமான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துட்றோம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு சூஸ் பண்ணுறோம்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ராஜெக்டோட ஃபோல்டர் லொக்கேஷனில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கோடுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் வந்து விஎஸ் கோடில் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்காக இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபைலில், இது வந்து டைரக்டரிக்காக இது கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குங்க கோட். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ லான்ச் விசுவல் ஸ்டுடியோ கோடு இருக்குது. இதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷிங் கொடுத்தோன்னே விஎஸ் கோடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பைத்தான் தான் கோடு வந்து க்ரியேட் பண்ணி ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல், பைத்தான் ஃபைல் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பைத்தான்னு சர்ச் பண்ணுறோம். பைத்தான் டெஸ்ட்டில் first.py கிரியேட் ஃபைல். ஸோ ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் ஒரு சாம்பிள் கமெண்ட் கொடுக்குறேன். சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன்னில் போய்ட்டு இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் காட்டுதுன்னா, நம்மளுக்கு வந்து பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான எக்ஸ்டென்ஷன் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே வந்து ஃபைண்ட் பைத்தான் எக்ஸ்டென்ஷன்றதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த எக்ஸ்டென்ஷன் விண்டோக்கு போயிட்டு இங்கே கேட்கும். ஸோ இதில் போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பைத்தான் எக்ஸ்டென்ஷன் ஃபார் விசுவல் ஸ்டுடியோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோடுக்கு போய்ட்டு ரன்னில் போய்ட்டு ஸ்டார்ட் டிபக்கிங், பைத்தான் டிபக்கரை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ நம்ம கோடு வந்து ரன் ஆயிடுச்சு. கம் டு பைத்தான். ஸோ அவ்வளோதாங்க.
நம்ம இப்போ வந்து விஎஸ் கோட் எடிட்டர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு பைத்தான் ஃபைலில் வந்து ஒரு சாம்பிள் கோட் கொடுத்து நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பைத்தான் கோடு வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து அடுத்தடுத்த மெத்தட்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணி ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சேனலில் நீங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.